ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி அபார வெற்றி பெற்ற நிலையில் அக்கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் முதல்வர் பதவியை ஜெகன்மோகன் ரெட்டி ராஜினாமா செய்தார். ஆந்திராவில் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி அனைத்து இடங்களிலும் தனித்து போட்டியிட்டது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தெலுங்கு தேசம் கட்சி 144 இடங்களிலும், ஜனசேனா கட்சி 21 இடங்களிலும், பாஜக 10 இடங்களிலும் போட்டியிட்டது. இதில் தெலுங்கு தேசம் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சேர்ந்து பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களில் வெற்றி பெற்றுள்ளன. இதன் மூலம் தெலுங்கு தேசம் கட்சி ஆந்திராவில் மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ளது. அக்கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். இந்த நிலையில் ஆந்திர பிரதேச சட்டசபை தேர்தலில் படுதோல்வி அடைந்த ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் ஏற்றுக்கொண்டதாக ஆளுநரின் செயலாளர் அறிவித்துள்ளார்.